சூடாக நல்ல சுவையான கம்மங்கூழ் எப்படி பண்ணுன்னு ரீகேப் சொல்கிறேங்க. ஏன்னா செய்யும்போது வீடியோ எடுக்க முடியல, ஸோ சாரி. என்ன பண்ண அப்படின்னா, இந்த குண்டாவில் தேவையான அளவுக்குன்னு இந்த குண்டா வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கூழ் இருக்கிறனால எந்த பாத்திரத்தில் செஞ்சாலும் அந்த பாத்திரத்தில் விளிம்புக்கு 1 இன்ச் கம்மியாக வந்து தண்ணி நிறைய எடுத்து கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. அந்த கூழுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டாலும் இல்லை, கல்லுப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். போட்டு கம்பை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முழுசான கம்பை எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஒரே ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாஷ் பண்ண வேண்டாம். இங்கே வந்து டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஈரமாக இருந்தால் அரைப்படாது இல்லையா, அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா 1-2 அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நைஸாகவும் அரைப்படும், இல்லை 1-2 அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேகும்போது நல்லா வேகும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1-2 அரைச்ச கம்பு இல்லைன்னா முழுசாக கூட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாதம் மாதிரி இருக்கும், முழுசாக இருக்கும். சப்ஜா சீட் மாதிரி அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் வித்தியாசமாக, அதனால் அது வேண்டாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 அரைச்சி அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு கரண்டி விட்டு கிளறிட்டே இருங்க, அடி பிடிக்காத மாதிரி. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா கிளற வேண்டியதில்லை. 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு ஒருக்கா வந்து கரண்டி விட்டு கிளறினா போதும். அதுக்கப்புறம் ஃபுல் மோடில் வச்சிங்கன்னா கரண்டி விட்டு கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் அதெல்லாம் தேவைப்படாதுங்க. சிம்மில் வச்சு 1-2 அரைச்ச கம்பை வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்பீங்க இல்லையா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டி விட்டு தள்ளாயிட்டு அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்பப்போ வந்து கிளறி விட்டே இருங்க. இப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா ஒரு 3/4 மணி நேரம் வந்து இதே மாதிரி பண்ணிங்க, இதே மாதிரி ரொட்டீனாக பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நல்ல பூவாட்ட வெந்த கம்மங்கூழ் ரெடி. அப்பப்போ வந்து இடையில வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் கிளற வந்து தண்ணி வந்து சுண்டிடும், அதுக்கான தண்ணி வந்து இழுத்துக்கும். அதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு ஒரு டைம் மீடியமில் வச்சு நல்லா கிளற தண்ணி வந்து அப்பப்போ சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அப்பப்போ இது இந்த அளவு கணக்கு பண்ணி வச்சுட்டு அப்பப்போ அதை ஃபில் பண்ணிகிட்டே இருங்க. ஃபில் பண்ணி கிளறி விட்டே இருந்திங்கன்னா அந்த தண்ணி சேர்க்க முக்கால்வாசி மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வேகும். இது மாதிரி வேக வச்சு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தயிர் சேர்த்து குடிக்கும்போது குடிங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது கூடயே வேணுங்கிற அளவுக்கு 1/2 லிட்டர் தயிர் வாங்கி உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளிக்க இன்னும் டேஸ்ட்டு பழசாக நல்லாயிருக்கும். இவ்வளோதாங்க கம்மங்கூழ். இதுக்கு சைட் டிஷ் வந்து சுண்டை வத்தல். அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா பழைய சோறு வடகம் அதை வந்து நான் பொரித்து வச்சுக்கிறேன். ஏற்கனவே உங்கள் வீடியோவில் காமிச்சது தான். அதை வந்து நான் பொரித்து சைடிஷாக வச்சுக்கிறேன். அதேமாரி மோர் மிளகா கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க கம்மங்கூழ். எங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ரீகேப் சொல்கிறேங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் எந்த பாத்திரம் இருக்குன்னா அந்த பாத்திரத்தோட விளிம்புலேருந்து 1 இன்ச் கம்மியாக தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1-2 அரைச்ச கம்பை சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் முழு கம்பு இருந்தால் மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து நல்லா கரண்டி விட்டு 10 மினிட்ஸ் கிளறிட்டு சிம்மில் வச்சுருங்க. 15 மினிட்ஸ்க்கு ஒருக்கா 20 மினிட்ஸ்க்கு ஒருக்கா கிளறி விடுங்க, கட்டி சேராமல். அப்புறம் தண்ணி குறை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆட் பண்ணி இப்படியே 3/4 மணி நேரம் 1 ஹவர் நல்லா வேக வச்சிங்கன்னா பூவாட்ட கம்மங்கூழ் ரெடி. தண்ணியும் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா வெந்து கிடைக்கும். கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.